பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமத்தினாலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் சாமி இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம், ஆசீர்வாதம், வழிநடத்துதல் எங்களோடு தங்கியிருக்கட்டும். சிறப்பாக ஆண்டவரே, நீர் தந்த சுகம், பலன், ஜீவன், ஆயுஸ் நாட்களோடு இன்னும் ஒரு புதிய மாதத்திலே பிரவேசிக்கவும் கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த மாதத்தின் நாட்களை எண்ணுகின்ற அறிவை தந்தருளும். தேவ கிருபையினாலே நிரப்பும். உம்முடைய வழிநடத்துதல், பாதுகாவல் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவன் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவருமாக சேர்ந்து திரையிலே காணுகின்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சேதமாரையாவும் வார கர்த்தராதரிக்கிறார். காற்றடித்தும் கொந்தளித்தும் இயேசுவை நீ பாற்றபார். இயேசு பாரார், அவர் காரார், தூங்குவார் என்றெண்ணாதே. கலங்காதே, தவிக்காதே, நம்பினோனை விடாரே. கண்மூடாத ஊரங்காத உன் கர்த்தாவை பற்றி நீ, அவர் தாமே காப்பாராமே என்று அவரை பணி. உன் விஸ்தாரமாகிலும் கர்த்தாவுக்கு நீ கீழ்ப்பட்டு கிளேசமற்று அவருக்கு காத்தீரு. தெய்வ கைக்கும் வல்லமைக்கும் சகலமும் கூடாதோ. எந்த சிக்கும் எந்த பிக்கும் அவரால் அரும் அல்லோ. சீரில்லாத உன் ஆகாத மனதுன்னை ஆழ்வது நல்லதல்ல. அதற்கல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படு. கர்த்தர் தந்த உன்மேல் வந்த பாரத்தை சுமந்தீரு. நீ சலித்தால், நீ பின்னிட்டால் குற்றம் பெரிதாகுது. ஆமென். நித்தம் தெய்வ சித்தம் செய்யப்பட்ட யாவையும் நீர் குறித்து, நீர் கற்பித்து, நீர் நடத்தி அருளும். இறை வழிபாட்டு நூல் பக்கம் 94. மூன்றாம் ஆராதனை வழிபாட்டின் முறைகளை நாம் பின்பற்றுவோம். இறை வழிபாட்டு நூல் பக்கம் 94. கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய், வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பதாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, விண்ணகத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்றவைகளாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தள்ளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கின்ற பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கடவுளுடைய சன்னிதானத்தில் நமது குறைகளை நாம் எண்ணி பார்ப்போமாக. கடவுள் இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு நம்முடைய குறைகளை நாம் எண்ணி பார்ப்போமாக. நன்மை செய்கின்ற இறைவனாக இருந்தும் நாம் அவரை பின்பற்றாமல் வழியை விட்டு நம்முடைய யோசனையின்படி நம்முடைய சிந்தனையின்படி நடக்கின்றவர்களாக இருக்கின்றோம். மனம் வருந்தி அவரிடத்தில் மன்றாடுவோமாக. முதலாவது பாவரிக்கையின் ஜபத்தை அனைவருமாக சேர்ந்து சொல்லுவோம். கடவுளே, உமது கிருபையின்படி எங்களுக்கு இரங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே எங்கள் மீறுதல்களை அழித்துவிடும். எங்கள் அக்கிரமம் நீங்க எங்களை முற்றிலும் கழுவியருளும். எங்கள் பாவமற எங்களை சுத்திகரியும். எங்கள் மீறுதல்களை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் பாவம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நாங்கள் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தோம். கடவுளே, சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தாரும். உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளில் தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி சங்கீதம் 56, Psalm 56.
தேவனே எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள். இன்றைய நாளில் தேர்வு செய்யப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா 51 அதிகாரம், வசனங்கள் 17 தொடங்கி 23 வரை. ஐசையா chapter 51 verses beginning from 17 to 23. எழும்பு, எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நெல். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவருமில்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிக்கிறவர் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமலை போல எல்லா வீதிகளின் முலையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டித்ததினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாகும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் நீதாமே இன்னும் ஒரு புதிய மாதத்தை தந்து, ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க தந்திருக்கின்ற பெரிய கிருபைக்காக நன்றி சுவாமி. உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, சிறப்பாக இந்த திருவசனம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அமைய நீர்தாமே கிருபை புரியும். நீர் எங்களோடு பேசும் சாமி, தேவ கிருபையினாலே நிரப்பும். இந்த மாதம் முழுமையும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் கிருபையாக நம்மை ஆசீர்வதித்து காத்து வந்ததின் நிமித்தமாக இன்னும் ஒரு புதிய மாதத்தை காணத்தக்கதாக கடவுள் கிருபை செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட சிந்தனைக்கென்று நான் தெரிந்து கொண்ட தலைப்பு துன்பத்தை அகற்றும் தூயவர். துன்பத்தை அகற்றும் தூயவர் என்ற தலைப்பில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனித வாழ்க்கையில் பல நிலைகள் ஏற்படுகின்றன. குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் இன்பம் துன்பம் எதுவும் ஒரு அறியாத ஒரு நிலைமையில் குழந்தையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பசி எடுக்கின்ற பொழுது அழுகின்ற ஒரு சூழலையும் கூட நாம் காணுகின்றோம். ஆகவே பசி வந்ததும் அழுகின்ற குழந்தை அந்த பசி நிமித்தமாக துன்பப்படுகின்றதை நாம் காணுகின்றோம். சற்று வளர்ந்து விட்ட பிற்பாடு நம்முடைய காலில் ஏதோ ஒரு அடிபடுகின்றது என்று சொன்னால் அதன் ஊடாக எனக்கு ஏற்படுகின்ற வலி, அந்த வலியின் நிமித்தமாக நான் படுகின்ற துன்பம். இன்னும் சற்று வளர்ந்து விட்ட பொழுது இல்லற வாழ்க்கை, அதன் ஊடாக வருகின்ற பிரச்சனைகள், அப்பொழுதெல்லாம் அடிபடாமலேயே
மனதிற்குள்ளாக ஏற்படுகின்ற வலிகள். இந்த வலியின் நிமித்தமாக நாம் பல நேரத்தில் துன்பப்படுகின்றோம், கவலை கொள்ளுகின்றோம், கலங்குகின்றோம். நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற இந்த வலிகள், அல்லது அது நோயின் நிமித்தமாக, சுகவீன பலவீனத்தின் நிமித்தமாக, அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கின்ற பொழுதெல்லாம் வருகின்ற துன்பம் மனிதன் அவனுடைய உளவியலை, உள்ளத்தை பாதிக்கின்றதை நாம் காணுகின்றோம். அந்த துன்பம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது சீட பிள்ளைகளை பார்த்து, உங்களை விட்டு நான் போய்விடப் போகின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல். உடனே சீடர்கள் எல்லாரும் கலங்குகின்றார்கள். ஐயோ ஆண்டவரே, எங்களுடைய தொழில், வியாபாரம், நாங்கள் செய்த வேலைகள் எல்லாவற்றையும் விட்டு உம்மையே நோக்கி வந்தோமே, நீரும் எங்களை விட்டு போய்விடப் போகின்றீரே என்று கலங்குகின்ற பொழுது அந்த கலக்கத்தை கண்ட ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றுகின்றதை நாம் காணுகின்றோம். இன்றைய நாளின் தலைப்பு அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகின்றது. துன்பத்தை அகற்றும் தூயவர். பாபிலோனுக்கு சிறையாக சென்றவர்கள் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக நேபுகாத் நேச்சார் மற்றும் பல அரசர்களால் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள். யூதர்கள் தாங்கள் விடுதலை பெற்று திரும்பக்கூடும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் அவர்களுக்குள்ளாக பெரிய ஏக்கம் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழல். அவர்கள் எண்ணியதெல்லாம் ஒரு விடுதலை வீரன் வருவான், வந்து தங்களை விடுதலை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த சூழலிலே தான் ஏசாயா மூலமாக ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 51 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு ஆறுதலான வார்த்தையை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார். தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலே இருந்து நீக்கி போடுகிறேன், இனி உக்கிரகத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீங்கள் குடிப்பதில்லை. புது வாழ்வை அருளி செய்யத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்து அந்த புது வாழ்வை இந்த மக்களுக்கு வாக்களிக்கின்ற தேவனாக அவர் செயல்படுகின்றார். ஆகவே இந்த பின்னணியில் 3 உண்மைகள் உங்கள் முன்பதாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். முதலாவதாக, துணை அற்றவர்களுக்கு துணை நிற்கும் தூயவர். துணை அற்றவர்களுக்கு துணை நிற்கும் தூயவர். ஏசாயா 51 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. இந்த இடத்துல அவள் என்று சொல்லுகின்றது எருசலேமை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆக எருசலேமில் பிறந்தவர்கள் எருசலேமை காப்பாற்ற முடியாமல் போயிற்று என்று கூறுகின்றார். ஆகவே எருசலேம் இப்பொழுது அடிமைப்பட்டு கிடக்கின்றன. அந்த அடிமையில் இருந்து யார் விடுதலை செய்வார்கள்? ஒருவரும் துணை இல்லாத, உதவி செய்ய வர இயலாத ஒரு சூழல். தன்னுடைய மனவேதனையை பகிர்ந்து கொள்ள ஒருவரும் இல்லை. நம்முடைய பாரத்தை சுமக்க ஒருவரும் இல்லாத ஒரு சூழல். ஆனால் ஆண்டவர் நமக்கு துணையாய் இருப்பார் என்று சொல்லி ஏசாயா
தீர்க்கன் கூறுகின்றார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலே இருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவராலும் கைவிடப்பட்ட பொழுது நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மாத்திரமே தான். அவர்தான் துணையற்ற மக்களுக்கு துணை செய்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய தேவைகள் என்ன, முயற்சிகள் என்ன, அல்லது நம்முடைய பிரயாசங்கள் என்ன என்பதை அறிந்த தேவன் துணையற்றவர்களுக்கு துணை நிற்கின்றதை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் இவ்வளவு காலம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்கள் வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கவில்லை, என்ன செய்வது என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்றீர்கள். ஆகவே இந்த தத்தளிப்பை உங்களிடத்திலே இருந்து நான் நீக்கி போடுகிறேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நான் சேர்ந்து வருகின்ற பொழுது அவர் நம்முடைய பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாரத்தை அவர் சுமக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றது அதுதான், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதலை தருகிறேன். நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டும். பல நேரத்தில் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அதுதான். என்னுடைய கவலை, என்னுடைய கண்ணீர்களை துடைக்க யாரும் இல்லை என்று சொல்லி நான் மனிதர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரிடத்தில் நான் வருகின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்கின்றவராக, அவர் என்னுடைய தத்தளிப்பை அகற்றுகின்றவராக, துணையற்ற ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தாலும் கூட துணை நிற்கின்றவராக அவர் எனக்கு இருக்கின்றார். இரண்டாவதாக, அதே 51ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கின்ற பொழுது நம்பிக்கை தரும் தூயவரை அந்த இடத்திலே நாம் காணுகின்றோம். எனக்காக அவர் துணையற்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர், அதே நேரத்தில் நம்பிக்கை தரும் தூயவரை நாம் காணுகின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் துன்பங்கள் உண்டு. ஒவ்வொரு இல்லத்திற்கும் வாசற்படி எப்படி இருக்கின்றதோ அவ்விதமாக ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மனிதன் ஏதாவது ஒரு கஷ்டத்திலே துன்பத்திலே இருந்து தான் அவன் வெளிவர வேண்டும். அந்த துன்பங்கள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன. அந்த துன்பங்களின் ஊடாக நான் வருங்காலத்தை எப்படி அமைத்து கொள்ள முடியும் என்பதை நான் சிந்திக்க வேண்டும். நம்பிக்கை அற்று போகின்ற சூழல்கள் நமக்கு ஏற்படுகின்றன. ஆனால் ஆண்டவர் நம்பிக்கையை தருகின்றவர். 2020ஆம் ஆண்டு இந்த கோவிட் பெரும் தொற்று நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற சூழல் உலக வல்லரசுகளையே நடுங்க செய்த ஒரு நிலைமை. இதனுடைய விளைவு என்னவென்று பார்க்கின்ற பொழுது மனித வாழ்வு, குடும்பங்கள், சமூகம் பெரும் துன்பத்திற்குள்ளாக தள்ளப்பட்டன. எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையற்ற சூழலில் நாம் அனைவருமே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புதிதாக டெல்டா பிளஸ் போன்ற தொற்றுகள் நம்மை இன்னுமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. இதனுடைய விளைவு என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஒரு சிறு தொழில், குறு தொழில் செய்கின்றவர்கள், வியாபாரம் செய்கின்றவர்கள் இவையெல்லாம் இல்லாமல் முழுவதுமாய் சமுதாயம் முடங்கி போன ஒரு சூழல். இதன் ஊடாக கடன் சுமை, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பொருளாதார வீழ்ச்சி,
குடும்பங்களுக்குள்ளாக உறவுகள் பிரிந்து போன சூழ்நிலைகள், பயம் நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற நிலைமை, பேச முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இறைவன் மீது உள்ள நம்பிக்கையும் கூட கேள்விக்குறியாக ஆக்கப்பட்ட நிலைமைகள். ஆனால் இந்த நிலைமையிலும் கூட நமக்கு நம்பிக்கையை தருகின்றவர் ஆண்டவர் மாத்திரமே. அவர் தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுகின்றவர். இனி உக்கிரகத்தின் பாவத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்லி நமக்கு ஆறுதலை தருகின்றவர். இந்த சூழ்நிலையை மாற்றுகின்றேன் என்று சொல்லுகின்ற இறைவனை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்காலத்திற்கு இந்த வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தமாய் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலே நான் நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றி போட வல்ல தேவன். நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடத்திலே நான் வைக்க வேண்டும். அப்படி வைக்கின்ற பொழுது ஆண்டவர் மெய்யாகவே இந்த சூழலை நமக்காக மாற்றி போடுகின்றவராக அவர் இருப்பார். இந்த நோய் மாத்திரமே அல்ல, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இடைப்பட்டு நமக்காக இறங்குகின்றவர். ஒரு நம்பிக்கை அற்ற சூழலிலே நம்பிக்கை தருகின்றவர் அவர் மாத்திரமே. இந்த உலகத்திலே அவர் பிறந்த பொழுது அவர் இம்மானுவேலர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். தேவன் நம்மோடு இருக்கின்றார். எந்த சூழலிலே, நம்முடைய பிரச்சனையிலே, நம்முடைய தேவையிலே, நம்முடைய சுகவீன பலவீனத்தில் அல்லது இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்ற இந்த தொற்று வியாதிகளிலே தேவன் நம்மோடு இருக்கின்றவர் என்ற அந்த நம்பிக்கை நாம் கொள்ளுகின்ற பொழுது, அந்த நம்பிக்கையோடு கூட நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகின்ற பொழுது, வேண்டுகின்ற பொழுது அவர் நமக்கு இறங்கி இந்த சூழலை மாற்ற வல்ல தேவனாக இருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவரிடத்தில் சேர்ந்து வர வேண்டும். மூன்றாவதாக புது வாழ்வை தருகின்றவர். முதலாவதாக துணையற்றவர்களுக்கு துணை நிற்கின்ற தூயவர். இரண்டாவதாக நம்பிக்கை தரும் தூயவர். மூன்றாவதாக புது வாழ்வை தருகின்றவர். கடந்த காலத்தை பின்னிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் கடந்து வந்த பாதைகளிலே எத்தனையோ நெளிவு சுழிவுகள், ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுண்டு. ஆனாலும் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே வருகின்றவர். நான் நம்பிக்கை அற்ற நேரத்திலே நம்பிக்கை கொடுத்து விசுவாசத்தை தந்து என்னை வழிநடத்தின வல்ல தேவன் அவர். ஆகவே இந்த சூழல்கள் மாற்றி ஆண்டவர் நமக்கு புது வாழ்வை தருகின்றவர். ஏசாயா 51 அதிகாரம் 22வது வசனத்தின் பிற்பகுதி, இனி கோபத்தின் கொடுமைகளை நீ ருசிப்பதில்லை என்று சொல்லுகின்றார். இனி கோபத்தின் கொடுமைகளை நீ ருசிப்பதில்லை. புதுவாழ்வை தருகிறவர் இவ்வளவு காலம் நாம் அனுபவித்தவைகளிலே இருந்து விடுதலையை தந்து ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். 90வது சங்கீதத்திலே வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அந்த இடத்துல ஒரு வேண்டுதலை வைக்கின்றார். ஆண்டவரே, இவ்வளவு காலம் நாங்கள் துன்பத்தை கண்டோம், அந்த வருஷங்களுக்கு சரியாக தொடர்ந்து எங்களுடைய வாழ்நாளிலே ஆண்டவரே நீர்தாமே எங்களோடு இருந்து இன்பமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை நீர்தாமே தாரும் என்று சொல்லி
வேண்டுகின்றதை நாம் காணுகின்றோம். அதே நேரத்தில் 23ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவரே, நான் உன்னை என்னுடைய நம்பிக்கையாய் நம்பி இருக்கின்றேன். கர்த்தர் என் மேய்ப்பர் என்று அறிந்திருக்கின்றேன். அவர் எங்களை வழிநடத்துகின்றவர் என்று அறிந்திருக்கின்றேன். அதை சொல்லுகின்ற சங்கீதக்காரர் சொல்லுகின்றார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், இனி எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நீர் செய்ய போகின்ற நன்மை, நீர் தரப்போகின்ற கிருபை எங்களை தொடரும் ஆண்டவரே. ஒருவேளை நான் மரித்து போனாலும் கூட நான் கர்த்தருடைய வீட்டிலே இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகின்றார். ஆகவே புதிய வாழ்க்கையை தந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றவர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், புது சிருஷ்டியாயிருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஜீவிக்கின்ற பொழுதுதான் புதிய சிருஷ்டி, புதிய படைப்பாக நான் மாற்றப்படுகின்றேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. என்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் ஒழிந்து போகின்றன. நான் ஆண்டவருக்குள்ளாக ஜீவிக்கின்றேன். புது சிருஷ்டியாக நான் மாற்றப்படுகின்றேன். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவர். அவர் துன்பத்தை அகற்றும் தூயவராக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட போகின்றார். தொடர்ந்து ஆண்டவரோடு கூட இருப்போம். ஆண்டவர் துணையற்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர். நம்பிக்கை தரும் தூயவராக, புது வாழ்வை தருகின்றவராக அவர் வழிநடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சுவாமி. நம்பிக்கை அற்ற ஒரு சூழல்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றவர். இந்த மாதம் முழுமையும் நீர்தாமே எங்களோடு இருந்து வழிநடத்தும். எங்களை ஆண்டு கொள்ளும், ஆசீர்வதியும். தேவ கிருபையினாலே நிரப்பும். உம்முடைய தயவை தந்தருளும். இந்த மாதம் முழுமையும் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தந்து வழிநடத்தும். தொடர்ந்து பேசும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய இறைவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பஸ்து சபையும் பஸ்துவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர் தேர்தலும் நித்திய வாழ்வும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் சாமி ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வழிநடத்தி வந்திருக்கின்றீர். ஆண்டவரே, தேவ கிருபை ஆண்டவரே எங்களோடு தங்கியிருக்கட்டும். துன்பத்தை அகற்றும் தூயவராக நீர் செயல்படுகின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் உண்டு சுவாமி. சமீப காலமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொற்றுகள், அதனூடாக ஏற்பட்டிருக்கின்ற சுகவீன பலவீனங்கள், இழப்புகள், அருமையானவர்கள் நாங்கள் அநேகரை இழக்க கொடுத்திருக்கின்றோம். இவைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்குள்ளாக மனம் கலங்குகின்றது, துன்பப்படுகின்றோம். இந்த துன்பங்கள் எங்களை விட்டு நீங்கத்தக்கதான ஒரு கிருபையை தந்தருள வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே,
இந்த மாதத்தை துவங்குகின்றோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் தாமே எங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கவும், விடிவெள்ளியாக நீர் தாமே எங்களுக்கு விடுதலையை தந்து இந்த சுகவீன பலவீனங்கள் தொற்றுகளிலே இருந்து பாதுகாக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். தேவ கிருபை, இரக்கம், பராமரிப்பு, பாதுகாவல் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். சிறப்பாக ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே எங்களோடு கூட இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் உடைய கரத்திலே தருகின்றோம். தேவ ஆசீர்வாதத்தாலே அவர்களை நிரப்பும். உம்முடைய வழிநடத்துதலை தொடர்ந்து தாரும். உம்முடைய கிருபையின் கரத்தினாலே தாங்கிக் கொள்ளும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், வயோதிபர்கள், தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சாமி. ஆண்டவரே, வேலை செய்கின்ற, தொழில் புரிகின்ற, வியாபாரம் செய்கின்ற ஒவ்வொருவரோடு தங்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு மாதமாக, வியாதிகள் அகற்றப்பட்ட மாதமாக, சுகவீன பலவீனங்கள் நீங்கப்பட்ட மாதமாக, ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து கொள்ளுகின்ற மாதமாக, செய்கின்ற வேலைகளில் ஆண்டவரே முன்னேற்றங்களை அடையத்தக்கதான ஒரு மாதமாக அமையட்டும் சாமி. இந்த உலகத்தில் நீர் மாத்திரமே எங்களுக்கு உண்டு. புது வாழ்வை தந்திரலும், புதிய ஜீவனை தந்திரலும், புதிய நம்பிக்கையை தந்திரலும். அதன் மூடாக நாங்கள் வாழத்தக்கதான கிருபையை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும் சாமி. உடைய கிருபையின் கரம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். பிள்ளைகள் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள், படிக்கின்ற பாடங்கள், எழுதுகின்ற தேர்வுகள் அனைத்திலும் உடைய கிருபை இருக்க உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். வேலை செய்கின்ற, தொழில் புரிகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கிருபையின் கரத்தினாலே தாங்கிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், வழிநடத்துதல், சமாதானம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் தங்கி நிலைத்திருப்பதாக. தெய்வ ஆசீர்வாதத்தோடே